ஸோ இந்த லெக்சர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஏயோட கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட கிளாஸிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஎஃப்ஏ என்எஃப்ஏ இருக்குது. என்எஃப்ஏல எப்சிலான் என்எஃப்ஏ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் இந்த கம்ப்யூட்டேஷன் மாடலில் அப்படின்னா, ஒரு இன்புட் ஃபைல் இருக்கும், அப்புறமா ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்கும், இன்புட் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ரீடர் வந்து இருப்பாங்க, அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இன்புட் ஃபைலில் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ, எந்த இன்புட் அது அக்செப்டடாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் வந்து இந்த ஃபைலில் இருக்கும். ஸோ அதை வந்து லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ரீடர் இருப்பாங்க. ஸோ ஃபைனைட் ஹண்ட்ரட்னா மீனிங் என்ன? கண்டிப்பாக இது ஒரு ஃபைனைட் ஸ்டேட்டை என்ன பண்ணியிருக்கணும், ரீச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட் ஃபைல் கண்டெய்னிங் அண்ட் இன்புட் ஸ்ட்ரிங், ஃபைனைட் கண்ட்ரோல், a device that can be in a finite number of states அப்படிங்கிறது, ரீடர் அப்படிங்கிறது சீக்வென்ஷியல் ரீடிங் டிவைஸ், அப்புறமா இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம். ஸோ டிஎஃப்ஏ ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் டெஃபினிஷன் அப்படின்னா, அந்த டிஎஃப்ஏல 5 டியூபிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ M ஈக்குவல் டு அதை என்னெல்லாம் எடுத்துக்கோம், Q, சிக்மா, Q0, F, அப்புறமா டெல்டா. இதான் வந்து அந்த 5 டியூபிள்ஸ். இது ஒவ்வொன்றும் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இப்போ கேபிட்டல் Q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நமக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். சரியா, 5 ஸ்டேட்ஸ் இருக்கும், 3 ஸ்டேட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் வந்து கேபிட்டல் Q. சிக்மா அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல, ஆல்ஃபபெட் மீன்ஸ் அதில் சம் சிம்பிள்ஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ செட் ஆஃப் சிம்பிள், அதை வந்து இன்புட் அப்படின்னு சொல்லலாம். செட் ஆஃப் இன்புட்ஸ், ஃபைனைட் ஆல்ஃபபெட், அதுதான் வந்து நம்ம சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். Q0 அப்படின்னாலே ஸ்டார்ட் ஆர் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். Q வந்து செட் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் ஸ்டார்ட் ஸ்டேட்டாக இருக்கும், அதை Q0 அப்படின்னு சொல்கிறோம். F அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்ட்ரிங் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் அக்செப்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஒரு ஃபைனல் ஸ்டேட் வந்து கொடுக்குறோம். ஸோ Q0 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு எதாக இருக்கும், அந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஒரு ஸ்டேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டேட் வந்து எதோட சப்செட்டாக இருக்கும், மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கலாம். அதனால சப்செட் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸ்டார்ட் ஸ்டேட் ஒன்று தான் இருக்கும், அதனால் பிலாங்ஸ் டு Qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருக்கலாம், அதனால் அது ஒரு செட்டாக மீன் பண்ணி சப்செட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல்டா. அதை எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Q இன்டு சிக்மா Q அப்படின்னு. தட் மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்டில் ஒரு இன்புட் அப்ளை பண்ணும்போது அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த இருக்கிற ஸ்டேட்டும் மூவ் ஆகிற ஸ்டேட்டும் Q அந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸில் ஒன்றா இருக்கும், கரெக்டாக. ஸோ இது வந்து அந்த சிம்பிள்ஸ் பேஸ்டான அந்த இன்புட்ஸ் இருக்குல்ல அது. ஸோ ஒரு கரண்ட் ஸ்டேட் அதை இன்புட் கொடுக்கும்போது அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத இந்த டேர்மில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அந்த 5 டியூபிள்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎஃப்ஏயோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னெல்லாம் இருக்கும், அதாவது ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். டெல்டா அப்படின்னு ஒன்று படித்தோம்ல, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டெல்டா. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், லெட் ஆஃப் Q, எப்சிலான் ஈக்குவல் டு Q. தட் மீன்ஸ் ஒரு ஸ்டேட்டில் எந்த இன்புட்டுமே கொடுக்கல அப்படின்னா அது எங்கேயுமே மூவ் ஆகாது, அந்த கரண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத இதை மீன் பண்ணுது. Q அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டு, எப்சிலான் எந்த இன்புட்டுமே இல்லை அப்படின்னா அது Q அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் ஃபார் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் W அண்ட் இன்புட் சிம்பிள் A. சரியா, ஸ்ட்ரிங்கும் இருக்கும் சிம்பிளும் இருக்கும். நம்ம தட் மீன்ஸ் சிம்பிள்ஸோட சீக்வன்ஸ் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லியிருப்போம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல்டா ஆஃப் Q ஸ்டேட் கமா A அப்படிங்கிறது ஒரே ஒரு சிம்பிள் நம்ம வச்சுக்கோங்க, 0 ஆர் 1. W அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் 0 0 1 1 1 0 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி இதுக்கு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஏக்கு மட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு, சரி, அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த Qக்கும் ஏக்கு மட்டும் ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஆன்சர் W கூட என்ன ட்ரான்சிஷன் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிமிலர்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அப்புறமா ஒரு இன்புட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்புட் சிம்பிளுக்கு வந்து தனியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக, அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அதுக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சிம்பிளுக்கு வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த ஸ்ட்ரிங் இன்புட் சிம்பிள் குழம்புதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ W அப்படிங்கிறது
1010 அப்படின்னு வைங்களேன். இப்போ ஏ இன்புட் சிம்பிள் ஏ அப்படிங்கிறது ஏதாவது ஒன்றா இருக்கும் இல்லைன்னா 0வாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்சிஷன் ஆஃப் இதுக்கு ஃபைண்ட் பண்ணிவிட்டும் இதுக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா இதுக்கு கண்டுபிடிச்சிட்டும் அதுக்கு கண்டுபிடிக்கலாம். எல்லாமே சேம் தான் சொல்கிறாங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது புரியும். சரி, அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். கான்செப்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனை நம்ம டெல்டா அப்படிங்கிறத வச்சு டினோட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனை டெல்டா பார் அல்லது டெல்டா கேப் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்ஸையும் ஒரு ஸ்டேட் ஒரு இன்புட் சிம்பிள் இதை டீல் பண்ணிச்சுன்னா அதை ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதே ஒரு ஸ்டேட் இருக்குது, அதில் ஒரு ஸ்ட்ரிங் வந்து அதை டீல் பண்ணுது அப்படின்னா அதை எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இதில் பேசிக் இருக்குது, இண்டக்ஷன் இருக்குது. பேசிஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்டா கேப் ஈக்குவல் அங்கே தான் டெல்டா கேப் ஆஃப் அதே டெல்டாக்கு இருந்த ரூல் தான். ஒரு ஸ்டேட்டில் எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்கல அப்படின்னா அது சேம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது பேசிஸ். இண்டக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெல்டா கேப் ஆஃப் q, எக்ஸ்ஏ. எக்ஸ்ஏன்னா நம்ம அங்கே ஏற்கனவே WAன்னு ஒன்று படிச்சிருந்தோம்ல, அதுதான் இங்கே எக்ஸ்ஏன்னு மீன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அந்த ஏ அப்படிங்கிறது என்னென்னா லாஸ்ட் சிம்பிள் ஆஃப் W அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்ஏயை அவங்க Wன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங். சரியா? அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் சிம்பிள் தான் இந்த ஏ, ரிமைனிங் எல்லாமே எக்ஸ். கரெக்டாக? ஸோ இது q, அந்த ஸ்ட்ரிங் டபிள்யூவை தான் அவங்க XA அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட்டு சிம்பிள். இப்போ 1010 இங்கே நம்ம டினோட் பண்ணியிருந்தோம்ல, இதில் இந்த 0 அப்படிங்கிறது ஏ, அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 101 இருக்குல்ல, அதை தான் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஃபார் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், W அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த லாஸ்ட்டு ஒரு சிம்பிள் மட்டும் ஏ, மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் எக்ஸ் அப்படிங்கிறது அதோட ரிமைனிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து இதில் எப்படி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் டீல் பண்ணுறது தான். நான் ஒரு ஸ்டேட்டும் ஒரு ஸ்ட்ரிங்கும் டீல் பண்ணும்போது நமக்கு கேப் போட்டுரும். அப்போது டெல்டா இதை எப்படி பண்ணலான்னா டெல்டா ஆஃப் டெல்டா கேப் ஆஃப் q, Wனா என்னன்னு சொல்லியிருக்கேன், இங்கே எக்ஸே. இதுதான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தால தனித்தனியாக பிரித்து பண்ணலாம் அப்படின்னு அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸே அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு இந்த W அப்படிங்கிறது என்னது எக்ஸே. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஏக்கு ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் கரெக்டாக, அதனால தான் இந்த டெல்டா கேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிங், மோர் தென் ஒன் சிம்பிள் இருந்தால் அது ஸ்ட்ரிங் ஆகிடும், அதனால இந்த கேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த q அப்படிங்கிற ஸ்டேட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரான்சிஷன் ஒரு இடத்துல மூவ் ஆகுது அப்படின்னா அது போகிற ஸ்டேட்டு P அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் P, ஏயாக இருக்கும். ஏ அப்படிங்கிறது சிம்பிள் தானே, இப்போ சிம்பிளும் ஸ்டேட்டையும் டீல் பண்ணக்கூடியது ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் வரும் டெல்டா. சரியா? ஸ்ட்ரிங்கை டீல் பண்ணிச்சுன்னா டெல்டா கேப், சிம்பிளை டீல் பண்ணிச்சுன்னா அந்த டெல்டா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது புரியும்னு நினைக்கிறேன். W அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் சிம்பிள் ஏ, ரிமைனிங் இருக்கக்கூடியது எக்ஸ். அப்போ இதை எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே டீச் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட ஆன்சரை அப்புறமா அந்த சிம்பிளுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் வந்து பேசிக் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்னால என்னது, ஒரு ஸ்டேட்டில் ஒரு இன்புட் கொடுக்கும்போது அது என்னாகும், இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். சரி, அதுதான் இந்த இன்புட் அப்படிங்கிறது நம்ம சிம்பிள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லும்போது அது மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு தான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும். சிம்பிள்னால் ஒரே ஒரு நம்பர், அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கும். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறப்ப மோர் தென் ஒன் சிம்பிள் இருக்கும்ல, அப்போ எல்லாத்துக்கும் மூவ் ஆகும்போது நிறைய ஸ்டேட்டை கடந்து தான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். சரியா? ஓகே, தென் லாங்குவேஜ் ஆஃப் DFA அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு டியூபிள்ஸ் என்னென்னு தெரியும். DFA கீழே இருக்கக்கூடிய 5 டியூபிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல. ஸோ அதில் இப்போ லாங்குவேஜ் L of M அந்த டியூபிள்ஸ் என்ன அப்படின்னா W அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் செட் ஆஃப் ஸ்ட்ரிங். அது எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து ட்ராவல் பண்ணும். ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்ட் ஆன் 0101 ஒன்று இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு இன்புட்டாக மூவ் ஆகி அது ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கும்ல, அது கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் அது இந்த டிஎஃப்ஏ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அந்த ஸ்ட்ரிங்கை அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? அந்த லாங்குவேஜை அந்த டிஎஃப்ஏ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து Q0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்டேட் அவுட்புட்டாக கிடச்சிருக்கும்ல, அந்த அவுட்புட் கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேட்டில் ஒன்றா இருக்கணும், பிலாங்ஸ் டு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லாங்குவேஜை இந்த டிஎஃப்ஏ அக்செப்ட் பண்ணதாக அர்த்தம். இதுதான் இதோட மீனிங். சரியா? சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டேட் இருக்கா, Q0 கொடுத்துருக்கோம். அங்கேருந்து Q1க்கு மூவ் ஆகிருக்கு. தென் Q2 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். இப்போ நமக்கு டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் படிக்கிறோம். இந்த டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகணுமே தவிர மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகக்கூடாது. அதே மாதிரி எப்சலான் மூவ்ஸ் வந்து இங்கே இருக்காது, நல் மூவ்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் டிஎஃப்ஏ. ஸோ இதில் என்ன நான் செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த 1010 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ணோம். இதை நான் முன்னாடி இங்கே படிச்சிருந்தோம்ல எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சரி, இப்போ என்னோடய ஸ்ட்ரிங் 1010 ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவேன். தட் மீன்ஸ் டெல்டா கேப் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்க. ஸோ Q0 அப்படிங்கிறது என்னோடய ஸ்டார்ட் ஸ்டேட். இதில் இருந்து தான் ட்ரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்சிலான் கேப் ஆஃப் Q0 தட் மீன்ஸ் ஸ்டார்ட் ஸ்டேட் கமா மூவ்ஸ் எதுவுமே இல்லை, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல் ஸ்ட்ரிங். சரி, அப்போ எப்சலான் அப்படின்னா அது எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே மூவ் ஆகாது, அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு நம்ம பேசிஸில் படித்தோம். கரெக்டாக? ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு எப்சலான் அப்படின்னா அதே ஸ்ட்ரிங் எந்த ஒரு இன்புட்டுமே இல்லை அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்குமே இல்லை அப்படின்னா அது அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும்னு படித்தோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். Q0 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஸ்டேட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ நான் அப்போது அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது Q0. அப்புறமா நான் என்ன எழுதுறேன்னா, எனக்கு என்ன செக் பண்ணணும், இன்புட் ஸ்ட்ரிங் 1010 அப்படிங்கிற அந்த இன்புட் ஸ்ட்ரிங் தான் செக் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே ஸ்டார்ட் ஸ்டேட் டெல்டா கேப் ஆஃப் ஸ்டார்ட் ஸ்டேட் Q0 கமா அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் என்னது நமக்கு 1, அந்த 1 வந்து எழுதுகிறேன். இப்போ இந்த 1 நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, இங்கே எப்சலான் இங்கே 1 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்புறமா ஒரு 1 வந்து ஆட் ஆகிருக்கு. சரியா? அப்போ எப்சலான் 1 அப்படின்னா நான் இதை எப்படி பிரித்து எழுதலாம், ஃபஸ்ட்டு எப்சலானுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா 1க்கு ஃபைன் பண்ணணும். இதுதானே அங்கே பார்த்தோம், ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணணும்னு தானே பார்த்தோம். ஸோ அப்போ நான் என்ன எழுதுகிறேன், இது வந்து நார்மல் ட்ரான்சிஷன் தான் போடணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் தான், இதுதான் ஸ்ட்ரிங்கை டினோட் பண்ணுது, அதனால் டெல்டா கேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெல்டா கேப் ஆஃப் Q0 கமா எப்சலான், ஃபஸ்ட்டு எப்சலானுக்கு ஃபைன் பண்ணிவிட்டு கமா 1 அப்புறமா 1க்கு ஃபைன் பண்ணுறேன். இப்போ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q0 எப்சலான் அப்படின்னா என்ன மீனிங், இங்கே ஃபைன் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் ஸ்டெப்போட ஆன்சரை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னது Q0. அப்போ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல்டா ஆஃப் Q0 கமா 1. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ணிவிட்டோம், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Q0 கமா 1 என்ன இருக்குது, Q1 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வருது. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸோ Q0 கமா அடுத்தது ஃபஸ்ட்டு அந்த 1 மட்டும் எடுத்தோமா, இப்போ அந்த 10 ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ 10 எடுக்கும்போது நம்ம பிரிக்கிறதுக்கு இருக்குது, இல்லாதனால இங்கே எப்சலான் 1ன்னு எடுத்தோம். ஸோ இங்கே இருக்கிறதுனால இது 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஃபைன் பண்ணுமா. ஸோ டெல்டா கேப் ஆஃப் Q0 கமா 1, ஃபஸ்ட்டு 1 ஃபைன் பண்ணிவிட்டு கமா வெளியில் இந்த 0 போட்டிருக்கேன். இது வந்து எதோட ஆன்சராக இருக்கும், ப்ரீவியஸில் நான் ஃபைன் பண்ண ஆன்சர் தானே இது. ஸோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து எனக்கு கேப் ஆஃப் Q0 கமா 1க்கு ஆன்சர் Q1, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் டெல்டா ஆஃப் Q1 கமா இந்த 0க்கு வந்து ஃபைன் பண்ணுறேன். Q1க்கு 0 என்ன வருதுன்னு பாருங்கள். Q1ல் 0 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும்போது Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டு 0 அப்படிங்கிற இன்புட்டில் எங்கே மூவ் ஆகுது, Q2க்கு மூவ் ஆகுது. கரெக்டாக? இப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும், Q2. ஓகே,
ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுறேன் பாருங்கள், டெல்டா கேப் ஆஃப் Q0, 101. சரி, அடுத்த இன்புட் என்னது 101. ஃபஸ்ட்டு எப்சிலான் ஃபைன் பண்ணோம், 1 ஃபைன் பண்ணோம், 10, அப்புறம் 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கிறேன் 101. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம், இதை ரெண்டையும் ஸோ எப்போவுமே லாஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கணும் சிம்பிள். இப்போ இதை 10 தனியாக வந்துடும், இந்த 1 மட்டும் தனியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ Q0, 10 கேப் 1. ஸோ இதுக்குள்ளே ஆன்சர் எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஃபைன் பண்ண ஆன்சர். ஸோ அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்டா ஆஃப் Q2, 1. Q2க்கு 1 இன்புட் கொடுக்கும்போது எங்கே மூவ் ஆகுது ஸ்டேட், Q2க்கு 1 இன்புட் கொடுக்கும்போது Q1க்கு மூவ் ஆகுது. அப்போ அதோட ஆன்சர் என்ன வரும், Q1. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தென் ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரிங்கையும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ Q0, இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டேட்டாக வரும் 1010. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் தனியாக சிம்பிளாக பிரிச்சுட்டு இதெல்லாம் ஸ்ட்ரிங்காக வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது இது அவ்வளோ தனியாக பண்ணணும், அப்புறம் 0 வந்து தனியாக பண்ணுறோம். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு எங்கே இருக்கும், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கும். ஸோ அப்போது டெல்டா ஆஃப் அந்த Q1, Q0. ஸோ Q1, Q0 0 இன்புட்டுக்கு Q1 ஸ்டேட் எங்கே மூவ் ஆகுது, Q2க்கு மூவ் ஆகுது. இப்போ Q2 அப்படிங்கிறது இப்போ ஃபைனல் ஆன்சர். எல்லா ஸ்ட்ரிங்கும் ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக Q2 ஸ்டேட்டில் போய் அது ரீச் ஆகிருக்கு. இப்போ அந்த Q2 ஃபைனல் ஸ்டேட்டான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் டபுள் சர்க்கிள் இருந்தால் அது ஃபைனல் ஸ்டேட். சரி, அப்போ இங்கே வந்து டபுள் சர்க்கிள் இருக்குது. அப்போ Q2 அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இது வந்து ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் ஆயிருச்சுங்கிறதால the string 1010 is accepted by DFA. சரி, அப்போ பேஸ்டான அந்த எக்ஸ்டெண்டட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனில் பேசிஸ் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங் வந்து அந்த DFA அக்செப்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன் டைம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.